அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். வழக்கமாக நம்ம சேனல் ஒரு நியூஸ் சேனல் தான். பட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நியூஸ் கிடையாது, ஒரு தகவல். ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி தமிழில் போட்டிருக்க மாதிரி ஒரு தகவலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ் பார்க்குற நம்பராக இருந்தீங்கன்னா வீடியோ எங்கேயே ஸ்கிப் பண்ணிடுங்க. நியூஸில் எந்த ஒரு நியூஸுமே இல்லை. இன்றைக்கி இப்போ ஆகஸ்ட் 15 ஸோ எந்த நியூஸுமே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு தகவல். அதுமாதிரி நம்ம சொல்கிற தகவல் எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி கேரண்டி கிடையாது. தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் செபி ஸ்டார் அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைவ் ஸ்டார் அட்வைஸ்லாம் அட்வைஸ் கேளுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிடுங்க. நான் ஒரு செபி ஸ்டார் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். என்னோட அனுபவத்தை அவங்கள்ட்ட பகிர்றேன். ஸோ இது முழுக்க என்னோட தனிப்பட்ட அனுபவம் தான். அதுமாதிரி இந்த வீடியோ சொன்ன மாதிரி முழுக்க ஒரு பீனர்ஸ்க்கான வீடியோ, அதாவது நான் பங்கு சந்தை புதியவர்களுக்கான வீடியோ. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இல்லை ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் பெருசாக பயனுள்ளதாக இருக்காது. ஸோ பங்கு சந்தை புதியவராக இருக்கீங்க, பங்கு சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கூட ஆசைப்பட்டீங்கன்னா மேபி இந்த தம்ப்நெயிலில் போட்டிருக்க மாதிரி அந்த தகவலை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுமாதிரி இந்த வீடியோ வந்து நீங்கள் ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே பாருங்கள். 1.5 இல்லை 1.75 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாகவும் பார்த்த மாதிரி இருக்கும். உங்கள் டைமும் சேவ் ஆகும். வீடியோட கண்டென்ட் என்னங்கிறது இது உள்ளே இருக்க தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து உங்கள் டைம் சேவ் பண்ணால் நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிற ஆள். ஸோ அதனால் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணதுக்கு அப்படி பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இன்றைக்கி ஆகஸ்ட் 15 ஸோ அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீ வந்து சொன்ன மாதிரி இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ், அதோட என்ன தனிப்பட்ட நாலேஜ் ஷேரிங் தான். நீங்கள் உங்கள் ஃபைன் ஸ்டார் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இது மாதிரி கேள்வி என்னென்னா இதான், ஒரு ஸ்டாக்கில் போனஸு, டிவிடெண்டு, பைபேக்கு, ரைட் இஷ்யூ இந்த மாதிரி இல்லை ஆர்டர் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி காரணத்துக்காக ஒரு ஸ்டாக்கை வாங்கலாமா, அதாவது நியூஸ்க்காக ஒரு ஸ்டாக்கை வாங்கலாமாங்கிற கேள்வி தான். இந்த கேள்வி நம்ம வீடியோட பல கமெண்டில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஒரு விடை கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அந்த இதுக்கான பதில் தான் கிடைக்கும். பதில் இல்லை, நான் இந்த ஸ்டாக்கையும் வாங்கவோ விற்கவோ சொல்ல போகிறதில்ல. இந்த நியூஸ்னால ஒரு ஸ்டாக்கில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முடிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உதாரணத்துக்கு அதுமாதிரி நம்ம ஃபண்டமெண்டலில் ஒரு ஸ்டாக்கை ஒரு நல்ல ஸ்டாக் எடுக்கணும்னா நம்ம பெரும்பாலும் நியூஸ் தான் போடுவோம். ஃபண்டமெண்டலை பற்றி எதுவுமே பேசுகிறதில்ல. பட் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். ஹவு டு செலக்ட் எ ஸ்டாக் இன் 5 minutes அப்படின்ட்டு. 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு அதுக்குள்ள பேராமீட்டர் தான் இதெல்லாம். ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரி எல்லா பேராமீட்டரும் ஒத்து போச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் உண்மையிலே ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, உறுதி கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து சில பொருத்தங்கள் இருந்தால் கூட அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக இருக்கலாம். ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம், 10 பொருத்தமும் அமையுதான்னா அமையாது. சில நேரம் 8 பொருத்தம், 7 பொருத்தம், 9 பொருத்தம் அமையும். ஸோ இதனால அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஸோ எல்லா பொருத்தங்களும் அமைஞ்ச மாதிரி ஒரு ஸ்டாக் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த பேராமீட்டர்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். 2 வீடியோ இருக்குது. ஒன்று வந்து 5 minutesல ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதேமாதிரி ROE, ROC இதெல்லாம் எப்படி டெஃபினிஷனுங்கிறத 2 வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஸ்டாண்டர்டாக ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னு இருக்கும். அந்த வீடியோவில் 2 வீடியோ இருக்கும். அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு மேற்கொண்டு நல்லா டீட்டெயிலாக தெரியவே அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு ஸ்டாக்கை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க விஷயத்துக்கு வருவோம். டிவிடெண்டு, போனஸ், ரைட் இஷ்யூ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க நடக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஸ்டாக் டிவிடெண்ட் தராங்கன்னா அதுக்கு ஆசைப்பட்டு வாங்குவாங்க. பட் எக்ஸ்டேட் அன்றைக்கி ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். அவங்க கவலைப்படுவாங்க. நிறைய பேர் இந்த கமெண்ட் கேட்பாங்க, நான் போனஸ்க்கு ஆசைப்பட்டு வாங்கினா இன்றைக்கி ப்ரைஸ் பாதி ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. என்றைக்குமே ஷேர் மார்க்கெட்டில் சும்மா அப்படியே பெரிய லாபத்தை கொடுத்துட மாட்டாங்க, அதை கொடுக்கவும் முடியாது. ஸோ அதனால் எல்லா இதுலேயுமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க நடக்கும். உங்களுக்கு லாபம் வருதுன்னா அது ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் சொல்லுவாங்க. ஸ்டாக்கோட கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண அதோட விலை ஏறிட்டே போகும். ஸ்டாக்கோட விலை டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகறதுனால ப்ரைஸ் ஏறிட்டே போகும் ட்ரேடிங் நடந்து. ஸோ இதனால தான் உங்களுக்கு லாபம் வருமே தவிர டிவிடெண்டு, போனஸ், ஸ்பிளிட்டு, ரைட் இஷ்யூ இந்த மாதிரி விஷயத்துக்காக எந்த ஒரு பெரிய லாபமும் வராது. பட் சில நேரங்களில் லாபம் கிடைக்கும். அது எப்படிங்கிறத மேற்கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது புதுசாக வந்தவங்களுக்கு. ஸோ அதுக்கு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் புதுசாக வந்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. டிவிடெண்டு, போனஸ், ஸ்பிளிட்டு, ரைட் இஷ்யூ இதுக்கெல்லாம் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே, எதுக்கு தூக்கி எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த லாஜிக்கே வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாய்க்கு இருக்குது. இது வந்து நான் சொல்கிறது வந்து எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி. இப்போ சப்போஸ் நாளைக்கு எக்ஸ்டேட்னா இன்றைக்கி அந்த ஸ்டாக் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் 100 ரூபாய் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் அந்த ரேட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க 10 ரூபா டிவிடெண்ட் தராங்க, அதுக்காக தான் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்க. அடுத்த நாள் 10 ரூபா டிவிடெண்டாக தராங்க. ஸோ அன்றைக்கி வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டேட் அன்றைக்கி அந்த 100 ரூபாவில் 10 ரூபா டிவிடெண்ட் தராங்க. ஸோ 10 ரூபா மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அன்றைக்கி ஓப்பன் ஆகிறதே பார்த்தீங்கன்னா 90 ரூபாவில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் உங்களில் 10 ரூபா நஷ்டத்தில் இருப்பீங்க. உங்கள் மனசில் தோணும், நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கினா இன்றைக்கி அடுத்த நாளே 10 ரூபா போயிட்டேன் நம்ம அக்கௌண்ட்லேருந்து. ஸோ என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கேஷாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வரும், டிமெட் அக்கௌண்ட்டில் வராது. ஸோ இது வந்து டைம் எடுக்கும். நிறைய பேர் அந்த கேள்வியும் கேட்குறீங்க, எப்போ வரும் டிவிடெண்டு. நான்லாம் ஆரம்பத்தில் மார்க்கெட்டில் வந்த புதுசில் செக் பண்ணேன் ஒரு 4-5 ஸ்டாக்குக்கு. அதுக்கப்புறம் செக் பண்ணுறதே விட்டுட்டேன். நீங்களும் அதே மாதிரி தான் இப்போ புதுசாக வரனால செக் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் விட்டுருவீங்க, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பிஸி ஆயிடுவோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். பட் அதுக்கு வந்து ரொம்ப காலம் அளவோட இருக்கும். 1 மாதம் கூட ஆகலாம், சில நேரம் 2 மாதம் கூட ஆகலாம். ஸோ இந்த எக்ஸ்டேட்லேருந்து 1 மாதம் 1.5 மாதம் இல்லை 2 மாதம் கூட ஆகலாம். இப்போ குயிக்காக போட்டுகிட்டே இருக்காங்க. மேபி இன்னும் போக போக சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கு வந்து டைம் எடுக்கும். அந்த டைமுக்கு வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இந்த 10 ரூபா வந்து 100 ரூபாலேருந்து உங்கள் 10 ரூபா வந்து அவங்க டிவிடெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க. ஸோ 90 ரூபாய்க்கு ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் போட்ட 100 ரூபா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மாறிட்டே இருக்கும், அது டிமாண்டை பொறுத்து. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கு அதே ஸ்டாக்கு தான் 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க. எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி அவங்க 1:1 போனஸ் தராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1:1 அப்புறம் அந்த எக்ஸ்டேட் அன்றைக்கி என்ன ஆகும்னா அந்த ப்ரைஸ் வந்து பாதியாக அட்ஜஸ்ட் ஆயிரும். 50 ரூபா ஆயிரும் ஸ்டாக்கோட ப்ரைஸு. இவன் பார்த்தீங்கன்னா பாதி % 50% லாஸில் இருக்க மாதிரி காட்டும். இதே உங்கள் ப்ரோக்கர்லாம் உங்களுக்கு மெசேஜாக அனுப்புவாங்க. இதே மாதிரி டெம்பரரியாக அவங்க ஹோல்டிங்கில் வந்து 50% லாஸ் மாதிரி காட்டும். அந்த ஸ்டாக் வந்து போனஸ் ஸ்டாக் இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு. ஸோ அது வரதுக்கு வந்து 1 வாரம் 10 நாள் இல்லை 1 மாதம் கூட ஆகலாம். ஸோ அது வரைக்கும் அது வந்து டெம்பரரியாக உங்களுக்கு 50% லாஸ் மாதிரி காட்டும். பட் நீங்கள் லாஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் தான் வச்சுருந்தீங்க 100 ரூபாய்க்கு. இந்த எக்ஸிட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாக் 2ஆக மாறும். அந்த 2வது ஸ்டாக் வரதுக்கு டைம் ஆகும் போனஸ் ஸ்டாக்கு. அது வந்ததுக்கப்புறம் உங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிரும். ஸோ இப்படி தான் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க நடக்கும். ஸோ இது வந்து புதுசாக வரவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க நடக்கும். ஸோ அடுத்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துடலாம். இப்போ இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு நான் CDSLோட ஒரு நியூஸ் வந்துச்சு. நம்ம இந்த நியூஸை அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த நியூஸ் நம்ம பப்ளிஷ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 27 ஜூன் 27 இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணோம். இதுமாதிரி CDSL அப்போ வந்து 2006 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 2 ஜூலையில் அவங்க போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் அவங்க போனஸ் அறிவிப்பாங்கன்னு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ எல்லாமே முடிஞ்சது. போனஸ்லாம் அறிவிச்சிட்டாங்க. 1:1 போனஸ் அறிவிச்சாங்க. அதேமாதிரி அதுக்கு ரெக்கார்ட் வந்து 23 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஒரு வாரத்தில் ரெக்கார்ட் டேட் வரப்போகுது, எக்ஸிட் வரப்போகுது. அன்றைக்கி வந்து இந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அன்றைக்கி 2000 இருந்துச்சுன்னா க்ளோசிங் ப்ரைஸு அன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது 1000 ரூபாயில் ஓப்பன் ஆகும். டிமாண்டை பொறுத்து அது முன்ன பின்ன மாறிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து முடிஞ்ச கதை தான். பட் நம்ம அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண அன்றைக்கி 27 ஜூன் அன்றைக்கி வந்து 2000 ரூபா இருந்துச்சு ஸ்டாக்கு. ஸோ வந்து அன்றைக்கி உள்ள ரேட்டு தான் இது. ஸோ 2600 நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் இன்றைக்கி எடுத்தது. ஸோ இன்றைக்கி நீங்கள் இதில் ப்ரைஸை பார்க்கலாம். அன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2000 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்கிட்ட வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கடந்த ஒரு 2 மாதமாக ஜூன்னு வச்சுக்கோங்க, ஜூலை ஆகஸ்ட்டு இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 2561 ரூபா. ஸோ நல்ல லாபம் மாதிரி தெரியும். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பார்க்கணும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக்கு தான். அதுமாதிரி கொஞ்சம் மோனோபோலி ஸ்டாக் மாதிரி. ஏன்னா NSDL வந்து இன்னும் லிஸ்ட் ஆகல. இவங்க CDSL மட்டும் தான் லிஸ்ட் ஆகிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மோனோபோலி ஸ்டாக் தான் இது. ஏன்னா இவங்களுக்கு போட்டியாக வேறு எந்த ஸ்டாக்கும் இல்லை. NSDL இருக்குது, பட் அது இன்னும் லிஸ்ட் ஆகல. ஸோ கிட்டத்தட்ட இவங்க மோனோபோலி ஸ்டாக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 வாங்கின ஸ்டாக்கு இப்போ 2500 ரூபா இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் நல்ல ஒரு பெரிய லாபம் கிடச்சிருக்குன்னு. இது நான் கூகுள்லேருந்து எடுத்த இது தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம். 27 ஜூன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2600 ரூபாவில் இருந்திருக்கு. நம்ம அன்றைக்கி தான் வீடியோவும் பண்ணோம். ஸோ அன்றையிலேருந்து இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது ஒரு 26% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இங்கே பார்க்கலாம். அந்த 27 ஜூன்லேருந்து இன்றைக்கி 13 ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 522 ரூபா அதிகரிச்சிருக்கு. 26% லாபம் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ்க்காக இந்த ஸ்டாக்கு இவ்வளோ மேலே வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு லாபம் கிடச்ச மாதிரி தெரியும். பட் இன்னொன்று நோட் பண்ணுங்கள், அந்த லாபத்தில் பார்த்தீங்கன்னா 26% லாபம் கிடச்சிது. பட் அந்த நியூஸ் வந்து 27 ஜூனுக்கு வந்துச்சு. நம்ம அன்றைக்கி நைட்டு அப்டேட் பண்ணோம். நைட்டு நம்ம ஸ்டாக் வாங்க முடியாது, நம்ம மார்க்கெட் க்ளோஸாக இருக்கும். 28 ஜூனில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% அதிகமாக வந்து தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ வந்து லாங் டைமில் வச்சுருக்கவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். நம்ம காலையில் தான் வாங்க போவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 19% கூடி தான் அது ஓப்பனே ஆச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன் ஆகி இப்போ வந்து உங்களுக்கு வந்து 26%ல் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டவுன்லலாம் கரெக்டாக வாங்கியிருந்தீங்கன்னா மேபி இன்னும் ஒரு 10% லாபம் உங்களுக்கு வந்து ஒரு 1.5-2 மாதத்தில் கிடச்சிருக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுவே லாங் டைமில் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லை நீங்கள் இந்த 27க்கு முன்னாடியே 26லலாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 25% லாபம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் கிடச்சிருக்கும். ஸோ 2 மாதத்தில் 25% லாபங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம். பட் நிறைய பேருக்கு அது சின்ன லாபமாக தெரியலாம். நீங்கள் பெருசாக ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் சப்ஸ்கிரைப் படலாம். பட் அது கிடைக்குங்கிறது கேரண்டி கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 2 மாதத்துக்கு 10% இல்லை 5% கிடைச்சா கூட நல்ல லாபம் தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த போனஸ்காண்டி. பட் என்னென்னா இது நம்ம சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 20% கொடுச்சி. பட் நம்ம ஒரே நாளால் நம்மளால் வாங்க முடியாது. நம்ம காலையில் தான் வாங்க போவோம். வாங்கும் போதே பார்த்திங்கன்னா 20% அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பெருசாக லாபம் கிடச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்து பெரும்பாலும் லாங் டைம் இன்வெஸ்டருக்கு தான் நல்ல ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். ஷார்ட் டைம் இன்வெஸ்டருக்கு கொஞ்சம் சின்ன லாபம் தான் கொடுக்கும். இது என்னோடய கருத்து. சில நேரம் நல்ல ஸ்டாக்கும் சில ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கும் இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 10-20% லாபம் கிடைக்கிது, நம்ம அதனால் போனஸ் ஸ்டாக்கை வாங்கலாம்னு நினைப்பீங்க. அதுக்கு இது அடுத்த உதாரணத்தை பார்த்துட்டு அதுக்கு அந்த முடிவிடுங்க. ஸோ இது இந்த ஸ்டாக் வந்து PV இன்ஃப்ரா லிமிடெட்னு. இந்த ஸ்டாக்கை நம்ம அப்டேட் பண்ணது பார்த்திங்கன்னா 26 ஜூனு
போன நம்ம சிடிஎஸ்எல் வந்து 27 ஜூனில் அப்டேட் பண்ணியிருந்தோம். இது வந்து 26 ஜூனுக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணோம். அப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 22 ரூபா இருந்துச்சு. 8 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சுருந்தாங்க. போனஸ் ஸ்பிட் அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாமே சொல்லியிருந்தவங்க. பட் இவங்க என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக போனஸ் அறிவிச்சிருக்காங்க. 20 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. 1:1 போனஸ். சேம் அந்த ஸ்டாக் மாதிரி தான் இவங்க 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. நான் ரெக்கார்ட் டேட் எக்ஸிட் இன்னும் வரல, சொன்ன டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த ஸ்டாக்கு இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீடியோ போடும்போது 22 ரூபா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதாவது நான் இன்றைக்கின்னு வச்சுக்கலாம், நேற்று தான் லீவு தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 17 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம வீடியோ பண்ணும்போது 22 ரூபாயில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 22 ரூபாயில் கிட்டத்தட்ட 5 ரூபா காணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்லேயும் ஃபண்டமெண்டல் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இதை பற்றி நான் மேட்ச் பண்ணி கடைசியாக வீடியோலையும் போட்டிருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் லாஸில் இருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் இந்த திரும்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம். 26 ஜூனில் 26 ரூபா கிட்ட இருந்த ஸ்டாக்கு, 22 ரூபா கிட்ட இருந்த ஸ்டாக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீழே தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் போனஸ் காசுப்பட்டு வாங்கியிருந்தீங்கன்னா இன்னத்துக்கு லாஸில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்கணும். இதில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த 26 ஜூன்லேருந்து 14 ஆகஸ்ட் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 25% கிட்ட லாஸில் இருந்திருப்பீங்க. ஏன்னா வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. அந்த அளவுக்கு கீழே விழுந்து இப்போ தான் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஸ்டாக்கு போனஸ்காண்டி நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இன்னொரு ஸ்டாக்கு போனஸ் நியூஸ் வந்து கூட நல்ல லாஸ் கொடுத்துருக்கு. அதே 26%, ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா 25% கரெக்டாக இருக்குது. ஸோ ஒன்றில் இல்லை ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, ஒன்று லாஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ என்னென்னா இதுதான் நியூஸோட எஃபெக்ட்டு. எல்லா ஸ்டாக்குமே மேலே போகணும்னு சொல்ல முடியாது, எல்லா ஸ்டாக்கும் கீழே போகணும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த 2 ஸ்டாக்குமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா கூட 2 ஸ்டாக்குமே நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல், இது சிடிஎஸ்எல், இது பிவி இன்ஃப்ரா. ஸோ இவங்க மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா இவங்க மார்க்கெட் கேப் சூப்பராக இருக்குது. பிஇ பார்த்தாலும் இந்த பிவி இன்ஃப்ரா தான் இப்போ பிஇ சூப்பராக இருக்குது. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு பிஇ எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோலாம் நல்ல ஸ்டாக்கு. ஸோ சிடிஎஸ்சில் கம்பேர் பண்ணால் இவங்க பிஇ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. புக் வேல்யூ 140 ரூபா தான். இவங்க புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 18 ரூபா. ஸோ இவங்க கரெக்டாக புக் வேல்யூ கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லா பேராமீட்டர்லையும் பார்த்திங்கன்னா ஆர்ஓசி மட்டும் இதில் சூப்பராக இருக்குது நம்ம சிடிஎஸ்எல்ல. மற்றபடி அதேமாதிரி இது டிஏஎஸ் ஹோல்டிங் வச்சுருக்காங்க, எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. பட் இங்கே டிஎஸ் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் சுத்தமாக இல்லை. ப்ரொமோட்டர் கையில் 26% இருக்குது, இங்கே ப்ரொமோட்டர் கையில் 15% தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா பேராமீட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக் மாதிரி தான் தெரியுது. என்ன இந்த பிவி இன்ஃப்ராங்கிறது ஒரு பென்னி ஸ்டாக்கு, சிடிஎஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்டாக்கு, நல்ல ஒரு பெரிய பிராண்ட் வேல்யூ உள்ள ஸ்டாக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ஸ்டாக் பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஸ்டாக்கு. பட் பிவி இன்ஃப்ரா வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ போனஸ் பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரே மாதிரி தான் போனஸ் அறிவிச்சாங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்டாக் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இந்த ஸ்டாக் 20% லாஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து சில நேரம் ஸ்டாக்கை பொறுத்தும் மாறுபடும். ஸோ இது வந்து நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும், எந்த ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணுங்கிறது. ரெண்டுமே ஒரு நாள் முன்ன போட்ட வீடியோ தான். ஸோ நீங்கள் 27 ஜூனில் இந்த வீடியோ பார்த்துட்டு சிடிஎஸ்சில் வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு இப்போ ஒரு 10% லாபம் கிடச்சிருக்கும். பட் பிவி இன்ஃப்ராவாக வாங்கியிருந்தீங்கன்னா 20% லாஸில் இருந்திருப்பீங்க. ஸோ வந்து நியூஸ் வந்து நிறைய நியூஸ் வரும். அதில் எது நல்ல ஸ்டாக்கு, எது நல்ல ஃபேமஸான ஸ்டாக்கு, எந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஃபியூச்சர் வந்து நமக்கு கேள்விக்குறியாவதோ அந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இது எந்த ஸ்டாக் மேலே போகும் கீழே போகுங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து முழுக்க நம்ம கையில் இல்லை, மார்க்கெட் கையில் தான் இருக்குது. பட் நம்ம வந்து நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்க ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம். நாளைக்கு இந்த ஸ்டாக் கீழே போனோட விலை நாளைக்கு இல்லாட்டா இன்றைக்கி இல்லாட்டா நாளைக்கு மேலே வருங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். ஸோ என்றைக்குமே நியூஸ்க்காக ஒரு ஸ்டாக் வாங்குறது அட்வைசபிளே கிடையாது. பட் நீங்கள் அந்த ஸ்டாக் மேலே ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் இருக்குது, இல்லை அந்த ஸ்டாக் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். இந்த ஸ்டாக் நீங்கள் இன்னும் ஹோல்ட் பண்ணலாம், ஏன்னா அந்த ஸ்டாக் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இதே நீங்கள் இப்போ அந்த ஸ்டாக் ஆல்ரெடி வாங்க முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி டைமில் வாங்கலாம். பட் நியூஸ் வந்த டைம்லேயே வாங்கியிருந்தாலும் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நியூஸ் முடிஞ்சு 20% ரிட்டர்ன் 25% ரிட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா மேபி உச்சாணி கொம்பில் வாங்கின மாதிரி ஆயிரும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி, தலைவர் பாவம் உடம்பு சரியில்லை, 2 நாளாக வீடியோ போடல. ஸோ உச்சாணி கொம்பில் நீங்கள் வீடியோ ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து கீழே போனால் பார்க்க வருத்தமாக தான் இருக்கும். பட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இருக்குன்னா நீங்கள் அதை தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். அது இன்றைக்கி விட நாளைக்கு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் தரும். ஸோ இதுதான் ஒரு நியூஸோட எஃபெக்ட்டு ஒரு ஸ்டாக்கில். ஸோ இது வந்து முன்ன பின்ன மாறிட்டே தான் இருக்கும். அதேமாதிரி லாஸ்ட்டாக நம்ம சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டாக் பார்த்தீங்க, ஒரு ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன் கொடுத்து ஒரு ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கல. ஸோ வந்து நம்ம ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. முக்கியமாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு தான் இந்த மாதிரி நியூஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரை விட ஷார்ட் டேர்முக்கு கொடுக்காதுன்னு சொல்ல, கொடுக்கும், பட் ரொம்ப கம்மியாக கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வாங்கிறதுக்குள்ளேயே ஸ்டாக் ஓரளவுக்கு ப்ரைஸ் கூடிரும். நமக்கு நியூஸ் தெரிஞ்சு இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறதுக்குள்ளேயே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கூடிரும். பட் இதுவே லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா ஆல்ரெடி அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே அவங்களுக்கு சடனாக ஒரு 20% ரிட்டர்னை வந்து கூடியிருக்கும் ஒரே நாளில். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக கொடுக்கும். ஸோ வந்து என்றைக்குமே லாங் டேர்முங்கிறது தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஷார்ட் டேர்மில் லாபம் பார்க்கலாம்,
பட் நம்ம லாபம் பார்த்தா கூட அந்த லாங் டைமுக்கு ஈக்குவலாக பண்ண முடியாதுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கலாம் இந்த மாதிரி நியூஸை பார்த்து. பட் என்னென்னா அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்காக இருக்கணும். அது நல்ல ஒரு வேல்யூ உள்ள ஸ்டாக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் தரும். அதேமாதிரி சில ஸ்டாக்லாம் 100%லாம் கொடுத்துருக்கு, போனஸ் கொடுக்குற ஸ்டாக்லாம். ஸோ சில ஸ்டாக் 100% லாஸும் கொடுத்துருக்கு. ஸோ அது 100% இல்லை, ஒரு 50% 60% லாஸும் கொடுத்துருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்லையுமே நடக்காது, நம்ம தேர்ந்தெடுக்க ஸ்டாக்கை பொறுத்து இருக்குது. ஸோ ரிஸ்க் இருக்குதுங்கிறது கூடயே இருக்குது. ஸோ நியூஸு இந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு ஸ்டாக்கை வாங்க வேண்டாம். அது நீங்கள் வந்து நல்லா ஃபண்டமெண்டலை பற்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிடுங்க. அப்படின்னா தான் அதில் கீழே போனாலும் உங்களுக்கு பயம் இருக்காது. அதுமாரி பங்கு சந்தையில் புதுசாக வந்தவங்க ரொம்ப பேராசைப்பட்டு எந்த ஸ்டாக்கையும் வாங்காதீங்க. உங்களுக்கு பெரும்பாலும் லாஸ் தான் நடக்கும். குறிப்பாக அந்த ஃபியூச்சர் ஆப்ஷனு, இன்ட்ராடே இந்த மாதிரி இதெல்லாம் கிட்டேயே போயிடாதீங்க. நான் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆக போகுது. இருந்தாலும் நான் இந்த பக்கம் இன்னமும் தலை வச்சு படுக்கல. ஸோ அதனால் எனக்கு வந்து ரிட்டன் நல்லபடியாக கிடச்சிருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான ரிட்டனு. நான் ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப டென்ஷன்லாம் எடுக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் போனீங்கன்னா டெய்லி டென்ஷனில் தான் இருப்பீங்க. பணம் போடுறது விஷயம் இல்லை, உங்கள் ஹெல்த்தும் வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபியூச்சர் ஆப்ஷன் இன்ட்ராடேலேருந்து பங்கு சந்தையில் புதுசாக வந்தவங்க கொஞ்சம் விலகிடுங்க. மேபி நீங்கள் ஃபியூச்சரில் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் வேணால் இதில் வேணால் ட்ரை பண்ணலாம். பட் எடுத்த உடனே இதில் பேராசைப்பட்டு இதில் போனீங்கன்னா நஷ்டம் தான் ஏற்படும். இது ஒரு சின்ன கருத்தாக சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்திருந்தால் மிக மகிழ்ச்சி. ஸோ மீண்டும் ஒரு செய்தி நியூஸ் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.